வாக்குத்தத்தம் கடவுள் ஏன் பண்றாரு, அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை எப்படி நமக்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். வாக்குத்தத்தம் மிகப்பெரியது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வாக்குத்தத்தம் வெறும் பார்வைக்கு மட்டும் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற வேண்டும். ஆமென். அதற்கு ஆண்டவர் ஏன் வாக்குத்தத்த வார்த்தையின் வடிவிலே கொடுக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். ஏன் வார்த்தையின் வடிவிலே செய்ய வேண்டும்? நமக்கு இன்னொரு தேவை என்பதை அறிஞ்சிருக்கிறாரே. அவர் அதை செயலில் டக்குன்னு செஞ்சிடலாமே, பணம் வேணும்னா பணத்தை கொடுத்துடலாமே, ஆசீர்வாதங்கள் வேணும்னா ஆசீர்வாதங்களை கொடுத்துடலாமே, பொருளாதாரத்தை கொடுத்துடலாமே, தூக்கி உயரத்தில் உடனே வச்சிடலாமே, அப்படி செய்யாமல் அவர் ஏன் சில ப்ராசஸ் பண்ணுறாருன்றதை நாம் கவனித்து வருகிறோம். வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முன்பாக நமக்குள்ளே சில மாற்றங்களை அது நடப்பிக்கிறது. தேவன் சில மாற்றங்களை நடப்பிக்கிறார். அதில் 3 காரியங்கள் பார்த்துருக்கிறோம். 4 காரியங்கள் நடக்குது. அதில் ஒன்று, வார்த்தையின் வடிவில் அவர் கொடுக்கிறதுனாலே வார்த்தைக்குள்ளே அவருடைய எண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எண்ணங்களை சுமந்து கொண்டு வந்து நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே வைக்கப்படுகிறது. இப்போ அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. என்ன ரீப்ளேஸ்மெண்ட்? நம்முடைய எண்ணங்கள் அந்த இடத்தை விட்டு நீக்கப்பட்டு அவருடைய எண்ணங்கள் வைக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய எண்ணங்கள் சொல்லுங்க. அவருடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் குறைந்த அளவில் இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளாக இருக்குது. அதான் வேதம் சொல்கிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்த நினைவுகளை, எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உயர்ந்த எண்ணங்கள். சத்தமா சொல்லுங்க. உயர்ந்த எண்ணங்கள். உயர்ந்த எண்ணங்கள் தேவன் அவருடைய வார்த்தையின் வழியிலே நமக்குள்ளே கடத்தாத வரையிலும் அது அவ்வளவு எளிதாய் நமக்குள்ளே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதா? ஆமென். அவருடைய எண்ணங்களை அவர் கடத்த வேண்டும். அதனாலதான் இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகம் அவருடைய எண்ணங்கள். சொல்லுங்க. பைபிளை கையில உயர்த்தி சொல்லுங்க. இந்த புஸ்தகம் அவருடைய எண்ணங்கள். சொல்லுங்க. அவருடைய எண்ணங்கள். யாரை பற்றி அவருடைய எண்ணங்கள்? என்னை பற்றி அவருடைய எண்ணங்கள், என் பிள்ளைகளை பற்றி, என் மனைவி, என் குடும்பங்களை பற்றிய அவருடைய எண்ணங்களால் இது நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் இதை படிக்க 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 என்னுடைய எண்ணங்களின் இடத்துல இந்த வார்த்தைகள் போய் ரீப்ளேஸ் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எண்ணங்களை கொண்டு போய் நாம் வைக்க வேண்டும். அதுக்கு தான் அதிகமாக கேட்கணும், அதிகமாக படிக்கணும், அதிகமாக பார்க்கணும், அதிகமாக நாம் உள்வாங்கி கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அதிக நேரத்தை அவரோடு செலவழிக்க முயற்சி எடுக்க வேண்டும். உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவர்களோடு அதிக நேரத்தை யார் செலவழிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை உயர்ந்த எண்ணம் உள்ளவர் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், தேவனை தவிர மிக சிறந்த உயர்ந்த எண்ணம் உள்ளவர் இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஆமென். எந்த சுயநலமும் இல்லாம, தனக்கென்று அவர் பாராம நமக்காகவே சிந்திக்கிற ஒருவர் இருக்கிறான்னு சொன்னா அவர் தான் தேவன். அவருடைய எண்ணங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ரெண்டாவது, அந்த எண்ணங்கள் அவர் வச்சுட்டாருன்னா செகண்ட் காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். நாம் அதையே சிந்திக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு பேர் தான் தியானம். ஆண்டவர் நம்முடைய மெடிடேஷனை மாற்ற விரும்புகிறார், தியானத்தை மாற்ற விரும்புகிறார். தியானம்னு சொன்னா நம்முடைய யோசனைகள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நாம் சிலவற்றை எப்படி பெரிதுபடுத்தி பார்க்கிறோம் என்கிற காரியங்கள். அதான் உச்சகட்டமா சொன்னேன், பெரிதுபடுத்தி பார்ப்பது. சொல்லுங்க. பெரிதுபடுத்தி பார்ப்பது. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நெகட்டிவான காரியங்களை பெருசா பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அதை பெருசா பார்க்காத, என்னுடைய வாக்குத்தத்தங்களை தூக்கி உங்களுடைய மனதில் வைத்து அதை ஜூம் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல மாட்டேன்றீங்களா? எத்தனை பேர் இன்வால்வ் ஆகுறீங்களா? ஆமென். அதை ஜூம் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை ஜூம் பண்ணி பார்க்கணும். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறாரு? கிட்டத்தட்ட 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு வேதாசிரியர்கள் சொல்றாங்க. 6000 வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறினாலே ஓகோனாயிரம் வாழ்க்கை. 6000 வாக்குத்தத்தங்களை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறது? நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா கடினமா உழைக்காம இதையே பண்ணிட்டு இருந்தா போதுமா? நான் சொல்றேன், கடினமாய் உழைப்பது என்பது மாறிவிடும். இந்த எண்ணங்கள் மாறும்போது, இந்த தியானம் மாறும்போது மற்ற எல்லாமே மாறிவிடும். இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாமே மாறிவிடும். நீங்க இதை செய்யும் போது நீங்க வேலைக்கு போகாம உட்காந்துருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க வேலைக்கு போவீங்க, மற்ற எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனா நீங்க செய்வதற்கான பலன் அவ்வளவு அவ்வளவு பெரிதா இருக்கும். நீங்க இவ்வளவு நாள் மாச சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அதுல பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏராளமா தாராளமா பெருகிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு சில சில ஆர்டர்ஸ் ரொம்ப ஈஸியா வர்றதை பார்ப்பீங்க. உங்களை கூப்பிட்டு கொடுக்கறத பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் ஈஸியா வர்றதை பார்ப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஜூம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஜூம் பண்ணி காமிப்பார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துவார்.
இதெல்லாம் கர்த்தரால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. சில விஷயங்களை கர்த்தர் மட்டுமே செய்யக்கூடும். ஆகவே அவர் மட்டுமே செய்யும்படிக்கு நீங்கள் சில காரியங்களை அவருக்காக, அவருடைய காரியத்தில் அதிக கவனத்தை செலுத்தும் போது நான் சொன்ன சில காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதையே பெருசு பண்ணி பார்க்கணும். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொல்லி இருக்கிறார், நான் நிச்சயமாய் தலையாவேன். இதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். தலைவனாய் இருப்பேன், நான் அநேகரை வழி நடத்துவேன், அநேகர் என்னை பின்பற்றுவார்கள். இதையே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார், நானோ கடன் வாங்காதிருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கடன் கொடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க, சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒரு ஆமென். ஆமென். உங்களுடைய அக்கௌண்ட் நிரம்ப ஆரம்பிக்கும், உங்களுடைய பர்ஸ் நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்க அதை ஜூம் பண்ணி பார்க்கணும். உங்க அக்கௌண்ட்ல வந்து கோடிகள் வந்து விழுகிறத பாருங்க. அதை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வாரி இறைக்கிறத பாருங்க. இதை பாருங்க போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த எண்ணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டாவது பாருங்க, இதை ஜூம் பண்ணுங்க. நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. நெகட்டிவா ஜூம் பண்ணவங்களையும் காமிச்சேன், பாசிட்டிவா ஜூம் பண்ணவங்களையும் காமிச்சேன் இல்லையா? ஆபிரகாம் ஜூம் பண்ணி பார்க்கறான், வானத்து நட்சத்திரங்கள் எத்தனை பிள்ளைகள் இருப்பதை பார்க்கறான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், எவ்வளவு பெருமை பாருங்க அவனுக்கு, எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு. ஒரு பிள்ளை கேட்டான், ஒரு பிள்ளை கத்தர் கொடுத்தாலும் குடுன்னு கேட்கலாம். வானத்து நட்சத்திரங்கள் எத்தனை அவ கேட்கறது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் செய்வாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வானத்து நட்சத்திரங்கள் எத்தனையாக ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவது அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை. அவர் அப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம ஒரு பிள்ளை கேட்டா அவர் வானத்து நட்சத்திரத்தை திறக்கிறாரு, நாம ஒரு பிள்ளை கேட்டா பூமியின் கடற்கரை மணலை காமிக்கிறாரு, நாம ஒரு வீடு கேட்டா 100 வீடு இருக்கிறாரு. சொல்ல மாட்டேன்றீங்களே? கை தட்டி நல்லா நல்லா கையை தட்டி சொல்லுங்க. நீங்க ஒரு வீடு கேட்கறீங்க, கர்த்தர் 100 வீடு தரன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க, கர்த்தர் மீண்டும் 10 பிள்ளைகளை கொடுக்கிறாரு யோபுவுக்கு. ஆமென். ஒரு கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எத்தனை மடங்கு பெற்றுக்கொண்டார்? 2 பெற்றுக்கொண்டார். அப்படின்னா 20 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். கையை தட்டி ஒரு ஆமென். நல்ல ஒரு ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை வீடு இழந்தாருன்னு தெரியல, எத்தனை ஆடு மாடு, எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை கழுதைகள், எத்தனை பாருங்க. எல்லாத்தையும் 2 மடங்கு சொல்லுங்க. எல்லாத்தையும் 2 மடங்கு சொல்லுங்க. 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு உள்ள இறங்கணும். ஆமென். உள்ள இறங்கணும். அப்புறம் சொன்னால உங்க வீட்டுல குப்பை மாதிரி பொன்னும் வெள்ளியும் கிடக்கும். இதை ஜூம் பண்ணி பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. நீ கதவை திறக்கும் போதே காலில் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு கிலோ தங்கம், சொல்ல மாட்டேன்றீங்களே, 1 கிலோ தங்கத்தை காலில் எட்டி உதைச்சு ஓரமாகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஜூம் பண்ணி பாருங்க. ஆமென். ஜூம் பண்ணி பாருங்க. ஆமென். இந்த பிரச்சனை இங்க மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஆமென். ஜூம் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல சார், நான் 1 கிராம் மோதிரம், 1 கிராம் தோட இதையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்றது, நீங்க மற்றவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போதே 1 பவுன் தங்கத்தை கொடுக்க போறீங்க. அட போங்க, உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க. ஆமென். 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 இப்ப ரிசீவ் பண்றீங்க நீங்க. ஆமென். கிஃப்ட் கொடுக்கும் போதே 1 பவுன், 1 பவுனா 1 கிலோவா எனக்கு தெரியல, அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. ஆமென். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. ஜூம் பண்ணி பாக்குறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ராஜரீகமாய் வைப்பதை அவர் நீ ஜூம் பண்ணி பார்க்கணும்ன்றாரு. உன்னுடைய எண்ணங்கள் மாறட்டும், உன்னுடைய மனது மாறட்டும், உன்னுடைய சிந்தனை மாறட்டும், உள்ள நீ மெடிடேட் பண்ற விதமே மாறட்டும்ன்றாரு. ஓ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம என்ன சொல்றோம்னா, சார் எல்லாம் வரட்டும் சார், நான் ஜூம் பண்ணி பார்க்கறேன். நீங்க வந்தது எதுக்குங்க ஜூம் பண்ணி பார்க்கணும்? நீங்க வந்ததை ஜூம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிறத விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சேர் இருக்கு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல, விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சேர் இருக்கு, கண்ணில் பாக்குறோம். ஆமென். சேர்ல ஆள் இருக்காங்கன்றத விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேர்ல ஆள் இருக்கா? ஆள் இருக்குது. இங்க ஒரு ஆள் இருக்கிறத நான் பாக்குறேன், இங்க ஒரு ஆள் இருக்கிறத நான் பாக்குறேன். ஓ, இந்த இடம் நிரம்பி ஒளியறத பாக்குறேன், பின்னால சேர் போடுறத பாக்குறேன், முன்னால இழுத்துட்டு வர்றத பாக்குறேன். நீங்க பாக்குறீங்களா இல்லையா? பார்க்க முடியும், நீங்க பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த எண்ணங்கள் மாற்றப்படுவது. இன்னும் பார்க்க முடியலன்னா இன்னும் அந்த எண்ணங்கள் ரிசீவ் ஆகலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இவ்வளவு வார்த்தைகள் இதுல இருக்கு. டிவி காமிக்குது. டிவில ஏன் இவ்வளவு வார்த்தைகள் ப்ரொஜெக்ட் ஆகுது? ஏன்னு சொன்னா இவ்வளவு வார்த்தைகள் டிவிக்குள்ள, லேப்டாப்புக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த லேப்டாப் வந்து, இந்த டிவி வந்து அதனுடைய மைண்ட்,
டிவியினுடைய மைண்ட் இது. இந்த டிஸ்பிளே வந்து டிவியினுடைய மைண்ட். அந்த மைண்டுக்குள்ள செலுத்தப்பட்டதுனால இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குது. ஆமாவா இல்லையா? ஒருவேளை உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியலன்னா இந்த வார்த்தைகள் உள்ள அனுப்பப்படலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தான் நான் சொல்றேன், வாக்குத்தத்தங்களை மட்டுமே எடுத்து நீங்கள் உள்ள அனுப்பி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்குத்தத்தங்களை உள்ள அனுப்ப வேண்டும். வாளாகாமல் தலையாமல் கீழாகாமல் மேலாமல் உள்ள அனுப்ப வேண்டும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். எப்போ நீங்கள் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எடுத்து உள்ள அனுப்புறீங்களோ அப்பொழுது உங்களுடைய மனம் அதை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சொல்ல மாட்டேன்றீங்களே, அதை பார்க்க ஆரம்பிக்கும், ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும், அதை பற்றி கற்பனை செய்ய ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், அப்படி கற்பனை செய்யும் போது அது என்னவாக மாறுகிறது? மூன்றாவது ஒரு பெரிய கன்விக்ஷனாக மாறுது, பெரிய நம்பிக்கையாக மாறுகிறது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். போன வாரத்தில் பார்த்தோம், விசுவாசமாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். எந்த அளவுக்கு? கன்விக்ஷன் அளவுக்கு மாறுது. ஒரு பெரிய ப்ராசஸ் வேலையை அது பண்ணுது. அல்லேலூயா. எதை நீங்கள் நம்புகிறீர்களோ, எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எதை நீங்கள் உறுதியாய் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எதை ஏற்றுக்கொள்றீங்க? சில சமயங்களில் நம்முடைய உண்மையாய் நிகழ்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் ஃபேக்ட், பட் திஸ் இஸ் நாட் ட்ரூத். இதனை பேர் ஆமென் சொல்றீங்க. இது உண்மை, ஆனால் இது சத்தியம் அல்ல. நீங்கள் இல்லாமல் இருப்பது உண்மை, நீங்கள் குறைவில் இருப்பது உண்மை, நீங்கள் தாழ்வில் இருப்பது உண்மை, நீங்கள் பசியில் இருப்பது உண்மை, நீங்கள் வியாதியில் இருப்பது உண்மை. இதெல்லாம் உண்மை, ஆனால் இது சத்தியம் அல்ல. கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்னவோ அதுதான் சத்தியம். அதுதான் உங்களை குறித்த பிக்சர், அதுதான் நீங்கள் வர வேண்டிய நிலை, அதுதான் நீங்கள் வர வேண்டிய ஸ்தானம், அதுதான் நீங்கள் உயர வேண்டிய இலக்கு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் நான். சொல்லுங்க, கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, அதுதான் நான், அதுதான் நான், அதுதான் நான். என்னுடைய ஏணியை தூக்கி அந்த வாக்குத்தத்தம் மேல போடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய ஏணியை தூக்கி இருக்கிற நிலைமையில போடுறது இல்ல, என்னுடைய ஏணியை தூக்கி வாக்குத்தத்தத்தின் மேல போடுறேன். நான் அதுதான் நான் என்று ஒவ்வொரு படியாக ஏற ஆரம்பிக்கிறேன். நிச்சயமாய் ஒரு நாள்ல முடியாது, ஆனால் ஒரு நாள் ஏறி முடிப்பேன். ஒரு நாள் ஏறி முடிப்பேன், ஒரு நாள் மிதித்து மேலே ஏறுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நிச்சயமாய் மாற வேண்டும், அது உறுதியாய் மாற வேண்டும், ஒரு பெரிய கன்விக்ஷனா மாற வேண்டும். அதன் மேல ஒரு ஸ்ட்ராங் ஒரு உறுதியை வைக்க வேண்டும். அதுதான் நான், அதுதான் நான். ஒரு நாள் சோர்ந்து போக முடியாது, தளர்ந்து போக முடியாது. ஒரு நாள் இருக்கிற நிலைமையை பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படவே முடியாது. சில சமயம் முதல்லலாம் அப்படி இருக்கும், என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுட்டு இருக்கோம், ஆனால் மக்கள் இல்லையே, யார்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன்? கர்த்தர் சொன்னார், ஏய் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இப்படியே சொன்னார் ஆண்டவர். ஒரு சனிக்கிழமை ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், அந்த பழைய சர்ச்சில் அழுகிறேன், ஆண்டவரே இவ்வளவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் யாருக்கு சொல்ல போகிறேன், எங்கே சொல்ல போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன், எங்கள் பீப்புள். கர்த்தர் சொன்னார், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். உன் வேலை என்ன சார்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என் வேலை என்ன? ஆண்டவர் சொன்னாரு, உன் வேலை நல்ல சாங் ரெடி பண்ணு, மியூசிக் ரெடி பண்ணு, பிராக்டிஸ் பண்ணு, கார்டை செக் பண்ணு, இதெல்லாம் எழுதி வை, அதுக்கப்புறமா அறிவிப்பு எழுதி வை, அப்புறம் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிக்கோ, நான் மக்களை கொண்டு வரேன்னாரு. இப்படிதான் சொன்னாரு, இப்படிதான் சொன்னாரு. நான் சொல்றேன், இன்னைக்கும் இப்படிதான் சொல்றாரு. அதையே கர்த்தர் சொன்னதையே நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது ஆழமா நிச்சயமா நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும், இலக்கை வேற விதத்துல பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான்காவது ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னது? எண்ணங்கள், அப்புறம் தியானம் மாறுது இல்லையா, மெடிடேஷன் மாறுது. மூன்றாவது நம்முடைய கன்விக்ஷன், நம்முடைய ஃபெய்த், நம்முடைய மெடிடேஷன் முற்றிலும் மாறுது. சாரி, ஃபெய்த் மாறுது, அது கன்விக்ஷன். நான்காவது என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த எண்ணங்களை இப்பொழுது உள்ள இறக்கிட்டாரு, அதை விசுவாசமா ஆக்கிட்டாரு, கன்விக்ஷனா மாறிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அதையே பேச சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? அதையே பேச சொல்றாரு. என்னன்னா, நாலாவது சூழ்நிலைகளை பேசுறதை நிறுத்திட்டு, அதை அறிக்கை செய்யறதை நிறுத்திட்டு, அதை பற்றி நாம் டிக்ளேர் பண்றதை பிரகடனப்படுத்துறதை நிறுத்திட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாக்குத்தத்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்களை, சத்தியத்தை, உங்களை குறித்த தேவனுடைய அந்த யோசனைகளை, அதுக்குள்ள இருக்கிற அவருடைய விருப்பங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? கன்ஃபெஸ் மாற்றாரு. என்னத்தை மாற்றாரு? நம்முடைய பேச்சை மாற்றுகிறார்.
நம்முடைய வார்த்தையை மாற்றுகிறார். எண்ணத்தை மாத்தியாச்சு, தியானத்தை மாத்தியாச்சு, கன்விக்ஷனா மாறிடுச்சு. இப்போ நம்முடைய அவுட்வேர்டுக்கு வராது. என்ன அவுட்வேர்டு? பேசுற விதத்தை மாற்றுகிறார். இட்ஸ் a very very important. வசனம் சொல்லுது, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதை வைத்து கண்டுபிடிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாய் வழியாக வெளிப்படுகிறது. வாயில தான் அதான் பேசுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எண்ணங்களை மாற்று, மெடிடேஷனை மாற்று, ஸ்ட்ராங்கா இருதயத்துக்குள்ள ஊன்றப்படு. வாக்குத்தத்தம் ஊன்றட்டும். இப்ப பேச்சையே முற்றிலும் மாற்றி விடு. பேச்சு மாற வேண்டும். பக்கத்துல எப்படி சொல்லுங்க? உங்களுடைய பேச்சு மாறும். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய கன்ஃபஸ் மாறும். உங்களுடைய பேச்சு மாற வேண்டும். பேச்ச கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை பேசணும்? வாக்குத்தத்தங்களுக்குள் இருக்கிற சத்தியத்தை பேச வேண்டும். வாக்குத்தத்தங்களுக்குள் இருக்கிற அவருடைய எண்ணங்களை, அவருடைய யோசனைகளை, அவருடைய விருப்பங்களை பேச வேண்டும். நல்லா கவனிங்க. பேச வேண்டும். சொல்லுங்க, பேச வேண்டும். சத்தமா சொல்லுங்க, பேச வேண்டும். பேச வேண்டும் என்பது பாடம் கிடையாது. பாடம் கிடையாது. இது எப்படி வரணும்னா ஃப்ளோவா வரணும். எப்படி வரணும்? சொல்லி கொடுத்து வர்றதில்லை, ஆட்டோமேட்டிக்கா வரணும். சில சமயங்களில் சொல்லி கொடுத்து வருது அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்குள்ள முறைப்படி முழுமையாக கண்ணிட்டாவலன்னு அர்த்தம். சொல்லி கொடுத்து வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இறங்கி இருக்குதுன்னு அர்த்தம். சொல்ல மாட்டேன். எதனா புரிஞ்சிருக்கு? ஆமென். புரியுதா இல்லையா? ஆமென். இப்போ பொய் சொல்றது ரொம்ப ஈஸியா வருதுன்னு வைங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிசாசின் சகோதரன் அர்த்தம். என்ன? பொய்யன் பொய்க்கு பிதா. அவருடைய பிசாசுன்றது உண்மையை எதிர்பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவன் பொய்யன் பொய்க்கு பிதா. ஃப்ளோவா பேசுவான். என்ன பேசுவான்? பொய்யத்தான் ஃப்ளோவா பேசுவான். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஏன்னா அவனுக்குள்ள ஆழமா எதுதான் இருக்குது? பொய்களால் அவன் நிரம்பி இருக்கிறான். தேவனுக்குள்ள சத்தியம் தான் இருக்கு, உண்மை தான் இருக்குது. அவருக்குள்ள அவர் ஒன்றும் யோசித்து பேசுறது இல்லை. அவர் எதை பேசுறாலும் ஆசீர்வாதமாகவே பேசுறாரு, ஃப்ளோவா பேசுறாரு. ஆமென். அப்போ உங்களுக்குள்ள என்ன ஃப்ளோவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உள்ள நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போ நிரம்பி இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ முதல்ல இருந்து வரணும். எண்ணங்களை போடணும், மெடிடேட் பண்ணணும், கன்விக்டா மாறணும். அப்புறம் தான் பேச்சு மாறும். ஈஸியா மாறாது. சி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையை தூக்கி இந்த வாயில வைக்க முடியாது. இந்த வார்த்தை எடுத்து வாயில வைக்க முடியாது. இந்த வார்த்தையை வாயின் வழியாக பேச வேண்டும் என்றால் முதலாவது எண்ணங்கள் வழியாக வேலை செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அது முதலாவது எண்ணங்களாக மாற வேண்டும். எண்ணங்களாக மாறுவதற்கு, மெடிடேஷனா மாறுவதற்கு, கன்விக்டா மாறுவதற்கு, பேசுவதற்கு நாம் இன்வால்வ் ஆக வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இன்வால்வ்மெண்ட் இல்லாம கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு பாஸ்டர் சொல்றதுனால சொல்லுவீங்க. அப்புறம் வீட்டுக்கு இந்த படிக்கட்டை இறங்கும் போது உங்க பேச்சு மாறிடும். நீங்க இன்வால்வ் ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. இன்வால்வ் ஆகணும். எப்படி இன்வால்வ் ஆகிறது? இதை உள்வாங்கிக்கணும், கேட்கணும். ஓ இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தியானிக்கணும், யோசிக்கணும், உள்ள இறக்கணும். அப்படிப்பட்ட பிக்சரை பார்க்கணும். அப்படியே நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிப்பீங்க. இது மனப்பாடம் பண்ற விஷயம் கிடையாது. இது லைஃப் ஓரியன்டான காரியம். அதனாலதான் சொன்னேன், கன்விக்ஷன் என்னவா மாறுதுன்னா கன்விக்ஷன் டாக்டரினா மாறுது, டாக்டரின் பிலாசபியா மாறுது, ஓன் பிலாசபியா மாறுது. அந்த ஓன் பிலாசபி நம்முடைய கேரக்டர் பிஹேவியரை தீர்மானிக்குது. அந்த பிஹேவியர், அந்த கேரக்டர் தான் நம்முடைய வாழ்க்கை முறையா மாறுது. ஓ லார்ட், நம்முடைய ஃபெய்த் தான் நாம், நம்முடைய கன்விக்ஷன் தான் நாம், நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் நாம். ஆட்டோமேட்டிக்கா ஷூ போட ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்பொழுது ஆட்டோமேட்டிக் ஆகுதோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, உள்ள இறங்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ கீபோர்டு வாசிக்கிறோம். கீபோர்டு வாசிக்கும் போது ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ளும் போது தேடுவேன். நான் ஜீனா ரிலேட்டிவ் தேடுவேன். ரிலேட்டிவ் தேடி என்னுடைய பழைய நோட்டில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பேன்.
அந்த பாட்டுக்கு இந்த இடம் சி மைனர் வரும், இந்த இடம் வந்து ஜின்னு சொன்னால் இந்த இடம் இ மைனர் வரும், இந்த இடம் ஏ மைனர் வரும், இது சி வரும், இங்கே டி வரும்னு எழுதி வச்சுருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்களிலும் பாட ஆரம்பித்தாலே இ மைனர் இறங்கிடும், பிரியாமல் கடைசி வரை ஏ மைனர் போயிடும். இப்போ எனக்கு உள்ளே இறங்கிருச்சு. சொல்லுங்கள், உள்ளே இறங்கிருச்சு. சத்தமாக சொல்லுங்கள், உள்ளே இறங்கிருச்சு. சத்தமாக சொல்லுங்கள், உள்ளே இறங்கிருச்சு. அப்போ உள்ளே இறங்கணும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்கணும். ஆமென். அப்போ பேச்சு ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். சத்தமாக சொல்லுங்கள், பேச்சு மாறும். பேச்சு எப்படி மாறும்? அதனால தான் அதிக இன்வால்மெண்ட்டு ரொம்ப அவசியம். எப்படி இன்வால்மெண்ட் பண்ணுறது? வாரத்தில் ஒரு நாள் கேட்கறதுனால இன்வால்வ் ஆகிட முடியாது. இங்கேருந்து போனதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போகும். இதை தொடர்ந்து கேட்கணும். சொல்லுங்கள், தொடர்ந்து கேட்கணும். அதனால தான் தியானம் என்பதற்கு என்ன பேருன்னா தொடர்ந்து அசை போடுதல். தொடர்ந்து சொல்லுங்கள், தொடர்ந்து அதையே பேசி கொண்டிருக்கணும், அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும், அதையே கற்பனை பண்ணி கொண்டிருக்கணும். பிலிப்பியர் 4:11 வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4:11 கடைசியாக சகோதரரே வாசிங்க. 4:11. ஓ ஜீசஸ், எத்தனை பேர் இன்வால்வ் இருக்கிறீங்க? ஆமென். 4:8 வாசிங்க. கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பவுல் சொல்றாரு, இதையே யோசி, இதையே கற்பனை பண்ணு, நற்கீர்த்தி உள்ளவளை கற்பனை பண்ணு. ஒரு முறை எப்படி பிரசங்கம் பண்ண, நீங்கள் கடைசியாக யாரால் பாராட்டு பெற்றீர்கள்? கடைசியாக யாரால் பாராட்டு பெற்றீர்கள்? பாராட்டப்பட்டீர்களா? பாராட்டப்படுவதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நற்கீர்த்தி உள்ளவைகள்னா அதான் அர்த்தம். நற்கீர்த்தி உள்ளவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எது, அதையே. புகழ் எது, புகழ் எது, சொன்ன புகழ் எது? ஆமென். புகழ் அடையும்படியாக சிந்தித்துக் கொண்டிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 பேர் புகழ்றாங்களா? கடைசியா எப்ப புகழப்பட்டீர்கள்? வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதெல்லாம் சபையில பேசுறது இல்லை. கடைசி எப்பொழுது பாராட்டப்பட்டீர்கள்? அப்போ புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். எந்த ஒன்றையும் நான் மற்றவர்கள் அங்கீகரிக்கும்படியாக, மற்றவர்கள் கை தட்டும்படியாக செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்கள் பெர்ஃபெக்ஷனா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறீங்க. அங்கதான் நீங்க பெர்ஃபெக்ஷனா இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வரையும் நீங்க இன்வால்வ் ஆக மாட்டீங்க. அது வரைக்கும் நீங்க ஏனோ தானோ இருப்பீங்க. நான் சொல்றேன், சிறந்த ஒரு பிரசங்கம், சிறந்த ஒரு பாடல், சிறந்த ஒரு ஆராதனை, சிறந்த ஒரு காரியத்தை செய்யணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இவைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க அதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதைத்தான் கற்பனை பண்றீங்க, அதைத்தான் யோசிக்கிறீங்க, அதைத்தான் பிக்சரைஸ் பண்ணி பாக்குறீங்க. எத்தனை பேர் இன்னும் ஆமென் சொல்றீங்க? அதையே பேச ஆரம்பிச்சுங்க. அதையே நீங்கள் பேச வேண்டும். பேசுறது ரொம்ப முக்கியம். இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன யோசிக்கிறீர்களோ, என்ன கற்பனை பண்றீங்களோ, என்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ள கடத்தப்படுகிறதோ, எதை நீங்கள் கன்விக்ஷனா மாற்றிக்கொள்கிறீர்களோ அதுதான் ஃப்ளோவா வாயிலிருந்து வரப்போகுது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஹalleluya. சூழ்நிலைகளை பேசக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலைகளை பேசக்கூடாது. சூழ்நிலையை பேசுறீங்கன்னா கிணத்துல சூழ்நிலை தான் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. பக்கத்து கைப்பிடிங்க, பக்கத்து கைப்பிடிங்க. உங்களுடைய இருதயம், சொல்ல மாட்டேன், உங்களுடைய இருதயம் டஸ்ட்பின் கிடையாது. சொல்லுங்க, டஸ்ட்பின் கிடையாது. ஆனா உங்களுடைய இருதயம் டஸ்ட்பின் கிடையாது. டஸ்ட்பின்ல என்ன கிடக்கும்? கோல்டு, சில்வர். ஆமாவா இல்லையா? ஓ, டஸ்ட்பின்ல கோல்டு சில்வர்லாம் கிடக்குமா உங்களுக்கு? டஸ்ட்பின்ல என்ன கிடக்கும்? குப்பை, தூசி. வேற டஸ்ட்பின்ல என்ன கிடக்கும்? வேஸ்ட். வேற அழுக்கு, மீண்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய இருதயம் டஸ்ட்பின் கிடையாது. நல்லா குலுக்கி சொல்லுங்க, இதையே. ஓ லார்ட், உங்களுடைய இருதயம். ஆனா இந்த கையை கொடுத்துட்டா சொல்லுங்க, உங்களுடைய இருதயம் குப்பை கிடையாது, உங்களுடைய இருதயம் டஸ்ட்பின் கிடையாது. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையோ கேட்டு கொண்டு போய் உள்ளத்துல ஸ்டோர் பண்ணாதீங்க. அடுத்த புக் அது. இருதயத்தின் தன்மையும் அதன் வேலையும் புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட்டஸ் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஹார்ட். இதுக்குள்ளதான் டாக்டரின் வருது. உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இருதயத்துல குப்பை இருக்குதா இல்லையான்றது எப்படி பார்க்கலாம்? வெரி குட். இருதயத்துல என்ன நடந்திருக்கு அது வாயில வரும். ஆமாவா இல்லையா? ஆமென். வீட்டுக்குள்ள குப்பை இருக்குன்னா வீட்டை திறந்த உடனே என்ன வரும்? ஸ்மெல் வரும். அது வெளிப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா எல்லாம் பரலோகத்திலிருந்து வந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? தலையை அசைச்சு ஆமென்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா.
அப்ப இருதயத்துல குப்பை இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன வரும்? கெட்ட வார்த்தை வரும். எல்லாம் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை? நிறைய பேர் சொல்றாங்க உலகத்துல பேசுறாங்க அதான் கெட்ட வார்த்தை. இல்ல, கெட்ட வார்த்தைனாலே அவிசுவாசமான வார்த்தைகள், பயத்தின் வார்த்தைகள். சொல்ல மாட்டேன்றீங்களா? ஆமே. கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை? அவிசுவாசமான வார்த்தை, பயத்தின் வார்த்தை, முடியாதுன்ற வார்த்தை, நடக்காதுன்ற வார்த்தை, செய்ய மாட்டேன்ற வார்த்தை, செய்ய முடியாதுன்ற வார்த்தை. என் புக்ல போட்டிருக்கிறேன், நான் முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று சொல்ல முடியாதவன். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க முயற்சி செஞ்சீங்களா? நீங்க யோசித்தீங்களா? நான் சொல்றேன் எல்லாராலையும் முடியாமல் இருக்கலாம், நான் சொல்லுகிறேன் உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே சொல்றாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 17:20 வாசிங்க. மத்தேயு 17:20. ஓ லார்ட். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் உங்களால் முடியவில்லை. உங்க கன்விக்ஷன் வேற மாதிரி இருக்கு, உங்களுடைய ஃபெய்த் பிலீவ் வேற மாதிரி இருக்கு, உங்களுடைய பிலீவ் சிஸ்டத்துல சரியான காரியங்கள் உள்ள போய் வைக்கல, அதனாலதான் உங்களால முடியல. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்ல அப்புறம் போகும். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வார்த்தை தான் எனக்கு வேணும். என்னது? உங்களால் கூடாத காரியம் ஒன்று. ஓ லார்ட், உங்களால் கூடாத காரியம். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லூக்கா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்பது எவ்வளவு ஆணித்தரமான உண்மையோ அவ்வளவு ஆணித்தரமான சத்தியம். உன்னாலும் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லாதான் கையை தட்டுங்க. விசில் அடிக்க கூட தெரியாதா அவங்களுக்கு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது உள்ள இறங்கணும். என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுக்குள்ள உள்ள இறங்கணும். நான் சிறப்பாக படிப்பேன், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சிறந்த நபராய் வருவேன், சாதனையால் நான் வருவேன், உலகத்திலேயே நான் ஒரு பெரிய ஒரு நம்பர் 1 பெரிய ஆளா வருவேன். ஏன் நினைக்க கூடாது? தலையில கை வச்சு சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏங்க இவங்க சொல்றாங்க இதெல்லாம் முடியாது பாஸ்டர்னு, அது அவங்க ட்ரை பண்ணி பார்த்ததுல சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அவங்களால முடியாது, உங்களால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பிடி உஷா ஓடி பயங்கர வெகு தூரத்தை தாண்டிட்டாங்கல்ல, ரொம்ப வேகமா ஓடுறவங்க. பிடி உஷாவுடைய சாதனையை முறியடிக்கவே முடியாதுன்னு பல ஆண்டுகள் நம்பி வைத்திருந்தாங்க. ஒருத்த முடிவு பண்ணாங்க, பிடி உஷாவுடைய சாதனை முறியடிக்கணும். ஒரு முடிவு பண்ணான். முடிவு பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சான் பாருங்க. அவன் பிடி உஷாவுடைய சாதனை முறியடிச்ச உடனே அதுக்கப்புறம் ஏறத்தாழ 10-15 பேர் முறியடிச்சாங்களாம் பிடி உஷாவுடைய சாதனையை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், நீங்க தான் உங்கள் தலைமுறையிலேயே அநேகர் சாதித்து வைத்திருக்கிற எல்லை கோடுகளை, வரையறைகளை தாண்டக்கூடிய நபர். இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கலிலேயா யாரு இது கண்டுபிடிச்சா? கொலம்பஸ். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? வாஸ்கோ ட காமா இல்ல, அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா? எப்படி கண்டுபிடிச்சார்? தேடி தேடி கண்டுபிடிச்சார். வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சார்? அவர் கப்பல் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு காரியம் படித்தேன், ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வழி தவறி போன மாலுமிகள் தான் புதிய கண்டங்களை கண்டுபிடிக்கிறார்கள். வழி தவறி போவதற்கு கூட அவன் ஒரு பாசிட்டிவான ஒரு இது கொடுத்தான் பாருங்க. அங்கதான் நிக்கிறான் அவன். வழி தவறி போகிற மாலுமிகள் தான் புதிய கண்டங்களை கண்டுபிடிக்கிறார்கள். வாஸ்கோ ட காமா அப்படிதான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் கப்பல் பிரயாணத்தில் போயிட்டு இருக்காரு, வழி தவறிட்டாரு. வழி தவறி போகும்போது அந்த அந்த கடலினுடைய எண்டுக்கு வந்துட்டாரு. அங்க பாறையில் எழுதி போட்டுருக்காங்க, இதை கடக்காதீர்கள், இந்த பாறையை கடக்காதீர்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் முடிவு பண்ணாரு, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றத பார்க்கத்தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. கப்பலை நகர்த்தி கொண்டு போனாரு. கண்டுபிடித்தார் அமெரிக்காவை. அமெரிக்கான்ற ஒரு பெரிய நாடு உருவானது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது நினைக்கிறீங்க? இப்படித்தான். நீ வாசித்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டு சொல்றாரு, உங்களால் முடியாது ஒன்றுமில்லை, உங்களால் கூடாது ஒன்றுமில்லை. ஓ, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களால் என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றதெல்லாம் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க, என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை. உள்ள இறங்குற மாதிரி சொல்லுங்க, என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை.
ஒரு பெரிய சிக்காகோ நபரில் ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர், நான் சொன்னேன்ல, ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட கேட்டாங்களாம், இப்போ பிரபலமான நபர், மிகப்பெரிய கட்டடங்களை கட்டினவர், அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எல்லாரும் உங்களுடைய கட்டடங்களை வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க, உங்களுடைய கட்டடங்கள் நீங்கள் கட்டின கட்டடங்கள்லையே எது சிறந்த கட்டடமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, நான் அடுத்து கட்டப்போகிற கட்டடம்னாரா. அப்படி கட்டப்போகிற கட்டடம்னு சொல்லும்போது அவருக்கு வயசு 90 வயசாம். 90 வயசுக்கு அப்புறமும் எனக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வரும், நான் இவ்வளவு நாள் செய்த வேலையை விட மிக சிறந்த ஒரு பிளானை போடுவேன், சிறந்த ஒன்றை கட்டி எழுப்புவேன் அவரால் நம்ப முடிகிறது, நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொன்னதுனால கூட கடைசியாக ஒரு கட்டடத்தை கட்டி காமிச்சிட்டு தான் செத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கையை தட்டி தான் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ஃப்ளோவா வரணும். இது எப்போ வரணும்? இது எப்போ வரணும்? கீழே இறங்கி போகும்போது வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்கும்போது வரணும். சூழ்நிலையை பேசக்கூடாது, பிரச்சனைகளை பேசக்கூடாது, நடக்காது முடியாதுன்றதை பேசக்கூடாது, இயலாமல் இருக்கிறேன்னு பேசக்கூடாது, ஒண்ணுமே இல்லைன்னு பேசக்கூடாது. நான் சொல்றேன், உங்க பேச்சு மாறணும்னா உங்களுடைய கன்விக்ஷன், உங்களுடைய மெடிடேஷன், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட்ஸ் இது மாற வேண்டும். கர்த்தர் இங்க மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ பேச ஆரம்பி. நான் சொல்றேன், ஓ, எண்ணங்களை போட்டு தியானத்தை மாத்தி கன்விக்ஷனை மாத்தி பேச வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். பேச வச்சு கர்த்தர் உங்களுடைய ஃபெய்த்தை மாத்துறதுக்கு அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் சொல்றேன், ஒருவேளை இந்த பின்னால இருந்து வர process ஒருவேளை அதிகமா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தா கர்த்தர் சொல்றாரு, நீ இங்க இருந்து ஆரம்பி, பேச ஆரம்பி. கன்விக்ஷன் மாறிடும். கன்விக்ஷன் மாறதோட மெடிடேஷன் மாறிடும். மெடிடேஷன் மாறதோட எண்ணங்கள் மாறிடும். கர்த்தர் பேச முதலாவது கூட அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பேச்சு மாறணும். சூழ்நிலையை பேசக்கூடாது, தீமையான காரியங்களை பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது, நடக்காதுன்றதை பேசக்கூடாது, பாசிட்டிவா பேச கற்றுக்கொள்ளணும். பாசிட்டிவ் என்பது பிபிலிக்கல் ஃபெய்த்தா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அவர். அப்படி பேச கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் வேற எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க பேச 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 வாழ்க்கை மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மார்க் 11:23 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, சொல்லுங்க, சொல்லி, சத்தமா சொல்லுங்க, சொல்லி 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 சொல்லுங்க, சொல்லி சொல்லி. எபிரேயர் 11:23 சொல்லுது, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து, சொல்லுங்க, சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான்குமே ஒன்றோடு ஒன்று கலந்தது. சரி, போலாம். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, அதனுடைய வெளிப்பாடுகளை எடுத்து நாம் பேசும்போது, அறிக்கை செய்யும்போது அந்த ப்ராசஸ் நிறைவடைய ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ப்ராசஸ் நிறைவடையுது. நாம் அதை பேசும்போது என்ன நிறைவடையுது? இந்த வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில காண ஆரம்பிக்கிறோம். வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதல் இப்படிதான் நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் இப்படிதான் நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். நன்மைகள் இப்படிதான் நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். சுகம் நம்முடைய வீட்டுக்கு இப்படிதான் வந்து சேரும். எப்படி? நாம் வாக்குத்தத்தங்களை எடுத்து பேசும்போது, அதை பேச 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 பேச, நான் சொல்றேன், ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அதை பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பேசாம, இல்லாமையை பேசாம, வியாதியை பேசாம, வறுமையும் தரித்திரத்தையும் பேசாம, வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்து வாயிலே பேச ஆரம்பிக்க வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See, important principle. பேசுவது என்பது வேறு, அறிக்கை செய்வது என்பது வேறு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசுவது என்பது வேறு, அறிக்கை செய்வது என்பது வேறு. எல்லாரும் பேசுகிறார்கள், ஆனால் எல்லாரும் அறிக்கை செய்வதில்லை. என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பேசுகிறார்கள், ஆனால் எல்லாரும் அறிக்கை செய்வதில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நார்மலா எல்லாருமே பேசுறோம், ஆனா நார்மலா எல்லாருமே அறிக்கை செய்கிறவர்களா இல்ல. அதனாலதான் ஃப்ளோவா நமக்கு வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன். ஃப்ளோவா அறிக்கை செய்கிறவங்களா இல்ல, பேசுறவங்களா இருக்கணும். சொல்லுங்க, நான் பேசுறவனா இருக்கிறேன், ஆனா அறிக்கை செய்கிறவனா இல்ல. ஏனென்றால் எல்லாருமே சில சமயங்களில் அறிக்கையும் செய்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே தங்களுக்கு தேவையானதை ஆக்குகிறார்கள், உருவாக்குகிறார்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, இதுவும் அறிக்கையிடலுடைய வல்லமை. ஏன் பேசுவதற்கும் அறிக்கை செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னு சொன்னா, பேசுவதற்கு வெறுமனே ஒருத்தருடைய வாய் இருந்தா போதும், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஓட்டச்சட்டில் ஈ பூந்த மாதிரி, தவளை வாயை தந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு பேசுறது ரொம்ப எளிது, ஆனால் அறிக்கை செய்வது ரொம்ப கடினம். ஏன்னு சொன்னா, பேசுவதற்கு வாய் இருந்தா போதும், வாய் திறக்கப்பட்டிருந்தா போதும். ஆமென். ஆனால் அறிக்கை செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க வேண்டும், தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது மிக கடினம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நபருடைய தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம், அந்த நபருடைய தீர்மானம் ரொம்ப முக்கியம்.
அந்த நபர் அதற்கென்று அதிக நேரத்தை செலவழித்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தீர்மானத்தோட நான் இதை மட்டுமே என் வாயில வைத்து பேசுவதற்கு கவனமாக இருக்க போகிறேன் என்று அப்படி அறிக்கை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி அறிக்கை செய்கிறவர்கள் தான் ஆக்குகிறவர்களாய் மாறுகிறார்கள். இது டீப் கன்விக்ஷன். பேசுறதுக்கெல்லாம் பெரிய கன்விக்ஷன் தேவையில்லை. வாய் திறந்தாலே லபன் 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 வார்த்தை வரும். ஆனா அறிக்கை செய்வதற்கு நீங்கள் தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்கு நேரம் செலவழிக்க வேண்டும். இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? ஓ லார்ட், அந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும். வாயில வரும், அப்படியே கொப்பளிச்சுட்டு வரும், முடியாதுன்னு சொல்ல வரும். உடனே அங்க சொல்லிடணும், நான் முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று சொல்ல முடியாது. அப்படி முடிச்சுருக்காங்க. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கெல்லாம் வராதுன்னு சொல்ற மாதிரி வரும். எனக்கெல்லாம் வராது ஆனா வரும்னு சொல்லிடணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நடக்காதுன்னு சொல்ற மாதிரி வரும். ஆனா வார்த்தையை தேர்ந்தெடுத்துடணும், வார்த்தையை பொறுக்கி எடுத்துடணும். பேச வேண்டியதை மட்டும் பேசணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இறங்குது? ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்லுங்க, நான் நல்லா படிப்பேன். பிள்ளைங்க சொல்லுங்க, நான் நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவேன். சொல்லுங்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவேன். சொல்லுங்க, ஒழுங்கா பெற்றோரை கனம் பண்ணுவேன். பெற்றோருக்கு பிரியமானதை செய்வேன். அப்பா சொல்றதை மட்டும்தான் செய்வேன். எங்க அம்மா சொல்றதை மட்டும்தான் செய்வேன். அவங்களுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க பாப்போம், ஃப்ளோவா சொல்லுங்க. ஆமேன். அப்படியே நான் வாழ ஆரம்பிப்பீங்க. பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து அப்படிதான் பேசணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை நான் சொல்றதை மட்டும் தான் செய்வான், என் பிள்ளை எனக்கு பிடிச்சதான் செய்வான். இப்படியே பேச ஆரம்பிக்கணும். வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து செலக்ட் பண்ணி தீர்மானத்தோடு இதை தான் பேசுவேன்னு உறுதியாக நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் உருவாக்க ஆரம்பிக்குது. நான் என்ன கேட்குறேன்? ஹல்லேலூயா. சரி, இருக்கிறதை நாம் சொல்லுவது அவசியமா, இல்லாததை நாம் உருவாக்குவது அவசியமா? எத்தனை பேர் இல்லாத உருவாக்குறது அவசியம்? ஆமென். பியூலா இருக்கிறா, பியூலாட்ட ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு கெட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, நல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன கெட்ட பழக்கம்? நான் சொன்னதை செய்யவே மாட்டா அப்படின்ற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஆமென் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இருக்குது, அது இருக்கிறத சொல்ல சொல்ல இதவே ஸ்ட்ராங்கா உருவாக்குறீங்க. ஆமென். இப்போ இல்லாத என்னது? இல்லாத என்னது? எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற பிள்ளை, அதான இல்லாது. என்ன சொல்லணும்? பியூலா காது கேட்கிற மாதிரி சொல்லணும். பியூலா நான் சொல்றத தவிர வேற எதையுமே செய்ய மாட்டா அப்படின்னு எது வரைக்கும்? அப்படி ஒரு மாறுதல் வர்ற வரைக்கும் அவன் காதுல கேட்க சொல்லணும். அப்படி சொல்ல 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 நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அறிக்கை உருவாக்குகிறது. கை தட்டுங்க பாப்போம் பியூலாவுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. ஆமென். உருவாக்க வேண்டியதை சொல்ல வேண்டும். என்ன வேண்டும் அதை சொல்ல வேண்டும். உருவாக வேண்டியதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன உருவாகணும்ன்றதை எழுதணும், யோசிக்கணும். என்னென்ன உருவாகணும், என்னென்ன வேணும், என்ன ஆகணும் விரும்புறோம், இதை எழுதி வச்சு இதையே பேச ஆரம்பிக்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்க குரங்கு குரங்கு குரங்குன்னு சொன்னீங்கன்னா மனுஷனா இருக்கிறது சீக்கிரத்தில் குரங்கா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆனா ஒரு குரங்கு கூட மனுஷன் 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 சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரங்கு கூட மனுஷனா மாத்திடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னு சொன்னா நீங்கள் இருக்கிறத பேசல, உருவாக வேண்டியதை பேசுகிறீர்கள். சத்தமா சொல்லுங்க, உருவாக வேண்டியதை பேச வேண்டும். மனதில் இறக்குங்க, உருவாக வேண்டியதை பேச வேண்டும். சொல்லுங்க, உருவாக வேண்டியதை பேச வேண்டும். அதனாலதான் சந்தேகத்தோட பேசக்கூடாது, அதனாலதான் இருக்கிறத பேசக்கூடாது, அதனாலதான் என்னவாக வேண்டுமோ அதை யோசித்து பேச வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க வேண்டும், வார்த்தைகளை சரியா பேசுவதற்கு தீர்மானம் உள்ள நபராக இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா இல்லையா? உருவாக வேண்டியதை பேச வேண்டும்.
வேகமாக சொல்லி முடிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குது? ஒன்று, நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் பேர் வைக்க ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் போது நீங்கள் பேரிடுகிறீர்கள். நீங்கள் இருக்கிற நிலைமை அறிக்கை செய்யும் போது மறைமுகமாக நீங்கள் ஒரு ஏழை என்று பேரிடுகிறீர்கள். என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏழை என்று பேரிடுகிறீர்கள். எனக்கு நடக்காது என்று சொல்லும்போது நீங்கள் இயலாதவன், முடியாதவன் என்று பேரிடுகிறீர்கள். நீங்கள் அறிக்கை செய்யும் போது பேர் வைக்கிறீர்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்கள் அறிக்கை செய்யும் போது பேர் வைக்கிறீர்கள். அதே 2வது இடத்தை போய் வாசித்து பாருங்க. குரங்குன்னு சொல்லும் போது ஆதாம் அந்த மிருகத்துக்கு குரங்கு என்று பெயரிட்டான். ஆமென். யானை என்று சொல்லும் பொழுது ஆதாம் அந்த மிருகத்திற்கு யானை என்று பெயரிட்டான். ஆமென். சோ நீங்க டிக்ளேர் பண்ணும்போது, பிரகடனப்படுத்தும் போது, அறிக்கை செய்யும் போது நீங்கள் பேர் வைக்கிறீர்கள். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்னு நீங்க சொல்லும் போது நீங்கள் உங்களை கோடீஸ்வரர்களாக பெயரிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னை ஆபிராம் அழைத்துக் கொண்டிருக்கும் போது அவன் தன்னை மலடன் என்று பெயரிட்டு அழைத்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனுடைய பெயரை மாற்றினார். தேவன் அவனுடைய அழைப்பை மாற்றினார், அவனுடைய பேச்சை மாற்றினார். ஆபிராமை ஆபிரகாம் என்று மாற்றினார். அப்பொழுது முதல் கொண்டு அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பெயரிட ஆரம்பித்தான். அவ்வாறு அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ நாம் அறிக்கை செய்வோம், நம்முடைய வாழ்க்கை குறித்து பேரிடுகிறோம், பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்க போறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ எம் a thinker. நான் ஒரு சிந்தனையாளன், நான் தேவரகமான சிந்தனையாளன். என் புக்கில் அப்படியே தான் வரும், தேவரகமான சிந்தனையாளன். நான் ஒரு ஸ்லோகம்னா ஒரு கன்ஃபஸ் அடிக்கடி டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்கிற மாதிரி ஒரு கன்ஃபஸ் வச்சுருக்கேன். நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன், பரலோக தேவன் என் தகப்பன், பரலோகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களும் என் பூலோக வாழ்க்கைக்குரியது, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கை முறை, இயேசுவின் ரத்தம் என் வெற்றி வாழ்க்கைக்கான முதலீடாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவர், தூதர்கள் எனக்கும் என்னுடையவர்களுக்கும் காவலாளர்கள். ஆகவே என் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி, அதிகப்படியான பெருக்கம், தேவரகமான உயர்வு, தேவன் அளவிற்கு ஐஸ்வர்யம், பூலோகத்திலேயே பரலோக வாழ்வு. இதுதான் என் வாழ்க்கை குறித்த ஒரு பிக்சர் அப்படின்னு முடிப்பேன். இது ஒரு பெரிய கன்ஃபஸ். இது ஒரு புக்காகவே வருது, பார்க்கிற விதத்தின் வல்லமை அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி கன்ஃபஸ் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் உருவாக ஆரம்பிக்கிறீர்கள். வாக்குத்தத்தங்களை மனப்பாடமாக சொல்கிறது ஒரு பக்கம், அதுக்குள்ளே இருந்து ரெவலேஷன் எடுத்து மனப்பாடமாக சொல்லணும், கன்ஃபஸ் பண்ணணும். நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன், இப்படியே தான் வண்டியை ஓட்டுவேன். பரலோக ராஜ்யத்தின் குடிமகன், பரலோக தேவன் என் தகப்பன், பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களாம் என் பூலோக வாழ்க்கைக்குரியது, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கை முறை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் வெற்றி வாழ்க்கைக்கான முதலீடு, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவர், தூதர்கள் எனக்கும் என்னுடையவர்களுக்கும் காவலாளர்கள். ஆகவே என் வாழ்வில் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி, அதிகப்படியான பெருக்கம், தேவ ரகமான உயர்வு, தேவன் அளவிற்கு ஐஸ்வர்யம், பூலோகத்திலேயே பரலோக வாழ்வு. இதுதான் என்னை குறித்த கடவுளுடைய சித்தம். ஆகிக்கிட்டே வரோம். எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், கன்ஃபஸை மாற்றும் போது பேர் வைக்க ஆரம்பிக்கிறீங்க வாழ்க்கை. செகண்ட், நீங்கள் அறிக்கை செய்யும்போது சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. பிரகடனம், கன்ஃபஸ் என்பது டிக்ளரேஷன், ப்ரொக்ளமேஷன், பிரகடனம். சொல்லுங்க பிரகடனம். பிரகடனம்னா எந்த விதத்தில்? ஏற்கனவே நம்முடைய தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பிரகடனம்னா என்னது? ஒரு முதலமைச்சரை அன்றைக்கு பதவி பிரமாணம் செய்வது போல பிரகடனப்படுத்துவதுன்னா அதான் அர்த்தம். இன்று முதல் நான் பேர் சொல்லி இல்ல, முத்துவேல் கருணாநிதி இல்ல, ஸ்டாலின் இல்ல, என்னது எப்படி ஸ்டாலின் ஆகிய நான் இல்ல, இன்று முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன். கை தட்டுவாங்க. ஏன்னா இவர் பிரகடனப்படுத்தியாச்சு. பிரகடனப்படுத்துவது என்பது இரண்டாவது தான். முதல்ல இந்த பிரகடனத்துக்கான தகுதி தீர்மானிக்கப்பட்டு இவர் ஃபர்ஸ்ட் சொல்றது இல்ல, யாரு சொல்லுவா? அந்த கவர்னர் சொல்லுவாரு, இவர் டிக்ளேர் பண்ணுவாரு. ஆமா இல்லையா? கவர்னர் டிக்ளேர் பண்ணுவாரு, அதையே இவரும் டிக்ளேர் பண்ணுவாரு. நான் சொல்றேன், உங்க கவர்னர் இதுல டிக்ளேர் பண்ணி
வச்சிருக்கிறாரு. அதனால நான் சொல்றேன், பிரகடனம் என்பது இரண்டாவது தான். அதுக்கு முன்பாக உங்களுடைய தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தகுதி? முதலமைச்சர் என்ற தகுதி, ஆளுவான் என்கிற தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிற தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணி பார்த்தீங்கன்னா பிரகடனம் ஈஸியா இருக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் சொல்ல மாட்டேன்றீங்களே. இதான் உங்களுடைய தகுதி. நான் ஜெயம் பெறுவேன், நான் சாதிப்பேன், முன்னேறுவேன், அரசாளுவேன், கீழ்ப்படுத்துவேன், ஆண்டு கொள்ளுவேன். இதுதான் உங்க தகுதி. இதுதான் உங்களுடைய உண்மையான நிலை. இதுதான் உங்களுடைய உண்மையான தகுதி. இதுதான் உங்களுடைய உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. இதுதான் நான் சொல்ல. இதான் நான் பிரகடனம் படுத்துறோம், அறிவிப்பு கொடுக்கும், அறிக்கை செய்கிறோம். இதுக்கு குறைச்சலாக நான் என்ன ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். இதற்கு குறைச்சலாக நான் என்ன மறுக்கிறேன்? ஷேகாபா லபா ரமோ ஹalleluya சொல்லுங்க. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை. தெரியுமா? ஷேகாபா தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நான் பிரகடனப்படுத்துறேன். சொல்லுங்க, பிரகடனப்படுத்துறேன், ப்ரொக்ளைம் பண்றேன். இன்று முதல் நான் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறேன். வேலைக்கு பேக தூக்கும் போது அப்படிதான் தூக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, அப்படிதான் போகணும். நான் நீதிமான், பரிசுத்தவான், தீர்க்காயுசு உள்ளவன், இப்படிதான் போகணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இப்படிதான் போகணும். கரெக்டாக நான் எல்லாரையும் கைட் பண்ணுவேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலையை முடிப்பேன், பர்ஃபெக்டாக செய்வேன். இதை பார்த்து 10 ஆர்டர் வரும். அப்படிதான் பேசணும். இப்படி பேசுங்க. வர வைப்பீங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இல்லாத உருவாக்கிடுவீங்க. பேசுங்க. என் கூட இருக்கிறவங்க 10 பேரை கூப்பிட்டு வருவான். அவன் வேலைக்கு உட்காருவான். நான் சம்பளம் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுப்பேன், முந்தின நாள்லயே கொடுப்பேன், வீட்டு வாடகை முந்தின நாள்லயே கொடுப்பேன். ஆமா, கரண்ட் பில் முன்னமே கட்டுவேன். இன்னும் சொல்ல போனா அதை பார்த்து அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சுருவேன். சொந்த வீட்டுக்கார மாதிரி வேலை செய்யறானே. நீங்க உங்களுக்கெல்லாம் நடக்கும் போது எனக்கு நடந்துரும் போல. அப்படியே பேசுறேன்ல. ஆமென். ஆமா, நான் இப்படி சொல்லுவேங்க. வெளியே பிரசங்கத்துக்கு போவேன், பைக்கில் போவேன், பைக்கை விட்டுட்டு அங்கிருந்து காரில் வருவேன். எனக்கு காணிக்க காரே வந்துருக்கும். சொல்ல மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் எப்பவுமே 2 பேரை கூப்பிட்டு போறது. எதுக்குன்னா நம்ம காரில் வந்தோம்னா வண்டி பைக் ஓட்டுறது கால் வேணும்ல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நான் வாடகை வீட்டில இருந்து வேலைக்கு போவேன், திரும்பி வரும்போது சொந்த வீட்டுக்கான டாக்குமெண்டோட வருவேன். நல்லா உறக்க கைத்தட்டி சொல்லுங்க. ஆமென். பிரசங்கம் பண்றதுக்கு வாடகை வீட்டுல இருந்து போவேன், பிரசங்கம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது என் சொந்த வீட்டு டாக்குமெண்டோட வருவேன். வெறும் கால்ல போவேன், நான் நிறைந்தவனா திரும்பி வருவேன். வெறும் பாக்கெட் பர்ஸோட போவேன், நிரம்பினவனா திரும்பி வருவேன். கையை தட்டி சொல்லுங்க, நான் என்றைக்கும் போல அல்ல. ஓ லார்ட், எல்லாரும் நினைச்சிட்டாங்க தாவீது என்னைக்கும் போல இன்னைக்கு பயிர் தூக்கிட்டு போறாரு, சாப்பாடு கொடுக்க போறாருன்னு நினைச்சாங்க. அன்னைக்கு எல்லா நாளும் போன மாதிரி கிடையாது. அன்னைக்கு கோலியாத்தை சந்தித்தான். அன்னைக்கு இவனுக்குள்ள இருக்கிற ஆவி எழும்பினது. போகும்போது சாப்பாடு கொடுக்க போனா, திரும்பி வரும்போது ராஜரீகமான ஒரு பெரிய அபிஷேகத்தோடு திரும்பி வந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏங்க நீங்க கிளம்பும் எந்திரிச்சு நின்னு சொல்லுங்க. கிளம்பும் போது இருக்கிற ஆள் கிடையாது. நானு வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் வேற ஆளா வருவேன். கிளம்பி போகும்போது என் வீட்டுல ஒண்ணுமில்லாம போனேன், ஒண்ணுமே கொடுக்க முடியாம போனேன், வெறும் பர்ஸோட போனேன், வெறும் கட்சி கூலோட போனேன். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்கள் கைகளை கட்டி ஓ ராமா ஷே, அப்படி பாக்குறீங்களா? அப்படி பேசுறீங்களா? ஓ ராமா சண்டா ராபோ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நிறைவா வருவேன். சொல்லுங்க, நிறைவா வருவேன். சொல்லுங்க, நிறைவா போவேன்.
வீட்டுக்கு போகும்போது பிரச்சனையோட இல்ல, பிரச்சனையோட கிளம்புன. கத்த சொல்லாரு, நீ பிரச்சனையோட கிளம்புன, ஆனா தீர்வோட வருவேன். ஓ லார்ட், ஷகாபா லபா ராபோ, உள்வாங்குறீங்களா? உள்வாங்குறீங்களா? இல்லாமையோட கிளம்புறீங்க. நீங்க இங்க வரும்போது ஆர்டரே இல்ல, நீங்க இங்க வரும்போது ப்ரமோஷனே இல்ல, நீங்க இங்க வரும்போது, நீங்க கிளம்பும் போது உங்களுக்கு எந்த விதமான கிளைம்ஸும் இல்ல, உங்களுடைய பிரயாசத்துக்கு பலனே இல்ல. நான் சொல்றேன், திரும்பி போகும்போது 100 மடங்கு ஆசீர்வாதங்களோடு உயர்ந்த காரியங்களோடு திரும்பி போவீங்க. இப்படி பாருங்க, இப்படி பிக்சரைஸ் பண்ணுங்க, இப்படி உள்வாங்குங்க, இப்படி எழுதுங்க, இப்படி அறிக்கை செய்யுங்க. 2 நிமிஷம் உட்காருவோம். கடை சொல்லி முடிச்சாங்க. நீங்கள் அறிக்கை செய்யும் போது பிரகடனப்படுத்துகிறீர்கள், அறிவிப்பு கொடுக்கிறீர்கள். 3வது, நீங்கள் அறிக்கை செய்யும் போது தேவனை போலவே பேச ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீ அறிக்கை செய்யும் போது யார மாதிரி பேசுறீங்க? ஓ லார்ட், நீ அறிக்கை செய்யும் போது மனுஷன் மாதிரி பேசல. ஹலோ அண்ணா, நீங்க அறிக்கை செய்யும் போது சராசரி மனுஷன் மாதிரி பேசல. நீங்க அறிக்கை செய்யும் போது தேவனை போல பேச ஆரம்பிக்கிறீர்கள், தேவனை போல அணுக ஆரம்பிக்கிறீர்கள். அறிக்கையினுடைய வல்லமை பெரியது. அறிக்கைனா வேற, அது அவரை மாதிரி சொன்ன, அவரை மாதிரி. ஓ லார்ட், அவரை மாதிரி. ஹல்லேலூயா. அதாவது அவருடைய தகுதியிலிருந்து நாம் பார்த்து, அவருடைய தகுதியிலிருந்து நாம் செயல்பட வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அறிக்கை செய்யும்போது நான் அவரை மாதிரி ஆகிறேன். இந்த மலையை பார்த்து பேர்ந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொல்லும் போது அந்த மலைக்கு இயேசு பேசுறாரா நீங்க பேசுறீங்களான்னு தெரியாது, வித்தியாசமே தெரியாது. ஹல்லேலூயா. அதான் அந்த பிசாசுக்கு தெரிஞ்சது, பிசாசு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சது. இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். நீங்க யாருன்னு கேட்டுச்சு. ஏன்னா நீங்க சராசரி மனுஷன் போல பேசுறீங்க, பவுல் மாதிரி பேசல, இயேசு மாதிரி பேசல. கத்த சொல்லாரு, நீ அறிக்கை செய்யும் போது தேவனை போல பேசுகிறாய். ஷபா லபா ரபோ, தேவனை போல சொன்ன, தேவனை போல. 4வது, அறிக்கை செய்யும் போது சட்ட ரீதியாக சில காரியங்களை சிலவற்றிலிருந்து பிரித்தெடுக்கிறீர்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அறிக்கை செய்யும் போது எல்லாத்தையும் குப்பை மாதிரி பேசல. நீங்க என்ன பண்றீங்க? சில காரியங்களை சிலவற்றிலிருந்து பிரித்தெடுக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ லார்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். அதாவது உங்களுக்கு தேவையானதை இல்லாததிலிருந்து நீங்கள் பிரித்து வைக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதனால தான் நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். பேசக்கூடாது, அறிக்கை செய்யணும். பேசுறதில்லை, அறிக்கை செய்யணும். பேசும்போது நீங்கள் எல்லாத்தையும் பேசுறீங்க, ஆனால் அறிக்கை செய்யும்போது சிலவற்றை பிரிக்கிறீர்களோ. உங்கள் வாழ்க்கையினுடைய சிலவற்றை பிரிக்கிறீர்கள். பிரிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களிலிருந்து தேவையானதை மட்டும் பிரித்து பேச வேண்டும். அப்பொழுது வாழ்க்கை சீர்படும். அப்பொழுது வாழ்க்கை பிரிந்து கிடக்கிற வாழ்க்கை இணைய ஆரம்பிக்கும். இணைந்து கிடக்கிற வாழ்க்கையை பிரிக்கிறது ரொம்ப எளிது. தேவையில்லாத காரியங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா பிரிஞ்சிடும். பிரிந்து போயிருக்கிற வாழ்க்கை இணைப்பது ரொம்ப எளிது. தேவையில்லாத காரியங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசும்படியாக பிரித்தெடுக்க வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5வது, நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஒரு அற்புதமான உடன்படிக்கை அங்கே நிகழ ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய கவனன்ட்டை உருவாகிறது. தேவ ரகமானவர்களோடு ஒரு பெரிய கவனன்ட்டை நாம் பண்றோம். ஏன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் முற்பிதாக்கள். நான் உங்களுடைய வார்த்தை எடுத்து அறிக்கை செய்யும் போது நான் உங்களுடைய உடன்படிக்கையோடு இணைந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவோடு நான் சேர்ந்து அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது இயேசுவோடு உள்ள உடன்படிக்கையோடு சேர்ந்து இணைந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அறிக்கை என்பது உடன்படிக்கையினுடைய அடையாளம். 6வது, நீங்கள் அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கை செய்கிறவைகளை நீங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறீர்கள். ஷேபா லபா ரபு. நீங்கள் அறிக்கை செய்யும் போது அதை உரிமை பாராட்டிக் கொள்கிறீர்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆக்கிக் கொள்கிறீர்கள். அதாவது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அதற்கு ஒரு அனுமதி வழங்குகிறீர்கள். என்னுடைய வியாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அது உங்களுடைய வியாதியாக மாறுது. ஆனால் நீங்கள் அனுமதி வழங்குறீங்க. அதுக்கு பதிலாக என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை, என்னுடைய தீர்க்காயுஸ், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய தேவன் சொல்லும்போது நீங்கள் அப்படியே அதற்கு அனுமதி வழங்குகிறீர்கள், அதற்கு வல்லமை கொடுக்கிறீர்கள். அது உங்களுடையதாக மாற ஆரம்பிக்கிறது, அது உங்களுக்கு சொந்தமாக ஆரம்பிக்கிறது. அவைகளை சொல்லும் போதே அவைகள் நம்மிடம் வந்து விடுகிறது. எழுப்பி நிற்போம். கடைசியா 7வது, நாம் அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குது தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளைகளாக பேச, சட்ட ரீதியாக அதிகாரத்தோட வெளிப்பட, சூழ்நிலைகளை அணுக ஆரம்பிக்கிறோம். அவைகள் மாற ஆரம்பிக்கிறது. நீங்க அறிக்கை செய்யும் போது சூழ்நிலைகள் ஆட்டம் காட்ட ஆரம்பிக்கிறது. ரீமா ஷபா லபா ராபோ. நீங்கள் அறிக்கை செய்யும் போது தேவனுடைய பிள்ளையாக உங்களை சூழ்நிலைகள் அடையாளம் காண ஆரம்பிக்கிறது. நீங்கள் அறிக்கை செய்யும் போது நீங்கள் அதிகாரத்தோட
வெளிப்பட ஆரம்பிக்கிறீர்கள். சூழ்நிலைகளை நீங்கள் அதிகாரத்தோட பேச ஆரம்பிக்கிறீர்கள். நான் சொல்றேன், நீங்கள் கோலை அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தனி அழைப்பு இருக்கிறது, உங்களுக்குள்ள தெய்வம் இருக்கிறார், உங்களுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். அன்றைக்கு நிறைய பேர் கிதியோன் சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒன்றுமில்லை, நான் பலவீனன் சொன்னான். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே. ஓ ரபா ஷபா ரபா. நீங்க பார்க்கிற விதம் வேற, தேவன் பார்க்கிற விதம் வேற. நீங்க பேசுற விதம் வேற, தேவன் உங்களை பற்றி பேசுகிற விதம் வேற. நீங்க உங்களை பலவீனனா பாக்குறீங்க, கர்த்தர் உங்களை பலவானாய் பார்க்கிறார். நீங்க உங்களை இயலாமையில் இருக்கிறதா பாக்குறீங்க, கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். நீங்க உங்களை இல்லாமல பாக்குறீங்க, கர்த்தர் உங்களை கோடீஸ்வரரா பார்க்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு தேவனுடைய பிள்ளைனா தேவ ரகமான ஐஸ்வர்யம் உள்ளவர்னு அர்த்தம். ஓ ரபா ஷபா லபா ரபோ. தேவனுடைய பிள்ளைனா என்ன அர்த்தம்? தேவனுக்கு இருக்கிற அத்தனை ஆற்றல்களும் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைனா என்ன அர்த்தம்? அத்தனை வல்லமை எனக்கு இருக்குது, அத்தனை ஐஸ்வர்யங்கள் இருக்குது, தேவனை போலவே நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஓ ஜீசஸ். நீங்க தேவனுடைய பிள்ளையாக பேச, சட்ட ரீதியாக அதிகாரத்தோட செயல்பட ஆரம்பிக்கும் போது சூழ்நிலைகள் நடுங்க ஆரம்பிக்கும். ஓ ராமா ஷபா லபா ரபோ லபோ. ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன் போல நீங்க கல்லறை கிட்ட வந்திருக்கலாம். எப்போ கல்லறையினுடைய அந்த கல்லை புரட்டி போடுங்கள்னு இயேசு சொன்னாரோ, சொன்ன மாத்திரத்திலே மரணம் விழித்துக் கொண்டது. மரணம் தெரிஞ்சிச்சு, யாரால் வந்திருக்கிறாரு. ஓ ரிபா ஷபா லபா ரபோ. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கிற விதத்தை மாற்றுங்க. தேவனுடைய பிள்ளையாக பாருங்க. according to the word of God, according to the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள். தலையில கை வச்சு சொல்லுங்க, கையை உதறி சொல்லுங்க, ஓ நான் தேவனுடைய பிள்ளை. ஓ ராகாபோ ஷபா லபா ரபா. நல்லா 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 உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஐஸ்வர்ய சம்பன்னனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். ஓ இந்த மலை எம்மாத்திரம், இந்த சூழ்நிலைகள் எம்மாத்திரம், இந்த இல்லாம எம்மாத்திரம். சொல்ல மாட்டீங்களே. ஷபா லபா ரபா லபா ரபோ. ஹல்லேலூயா. என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை நீங்க வண்டி எடுத்து கிளம்பி வரும்போது உங்களுடைய இயலாமைய கண்ணாடியில பாத்தீங்க, நான் சொல்றேன், இப்போ ஒரு கண்ணாடியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். வேதம் என்கிற கண்ணாடி, வாக்குத்தத்தம் என்கிற கண்ணாடி, தேவனுடைய பார்வை என்கிற கண்ணாடி. இந்த கண்ணாடி உங்களுக்கு என்ன காண்பித்ததோ அதுதான் உங்களுடைய அசல், அதுதான் நீங்கள். நீங்க கிளம்போது பார்த்த கண்ணாடி அல்ல, நீங்கள் இந்த இப்போ சொல்லிட்டு இருக்க அதுதான் உங்கள் அழகு, அதுதான் உங்களுடைய பிக்சர். அதுதான் நான், அதுதான் நான், அதுதான் நீங்கள். நீங்க பேசுவது அறிக்கையாக எப்போது மாறுகிறதோ அப்போதுதான் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் மாற்றப்பட்டவர்களாக, தியானம் மாற்றப்பட்டவர்களாக, கன்விக்ஷன் மாற்றப்பட்டவர்களாக, அடிப்படையில் இருந்து மாறுதல் அடைந்திருக்கிற ஒரு சரியான நபராக சூழ்நிலையின் மத்தியிலே நிரூபிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இருக்கிற இடத்தை விட்டு அசைஞ்சு ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இருக்கிற இடத்தை விட்டு அசைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை யாருடைய கையாவது பிடிச்சு ஜெபம் பண்ண நினைச்சீங்கன்னா போங்க, உங்களுடைய ஃபேமிலியோட நின்று பாருங்க. உங்க ஃபேமிலி கை பிடிங்க, உங்க பிள்ளைகளுடைய கைகளை பிடிங்க. இப்படியே பேசுங்க, இப்படியே சிந்திங்க, இப்படியே நடங்க. ரோபா ஷேகாபா லாபா ராபா. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு நீங்க வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை நீங்க வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற முடியாது நடக்காதுன்ற காரியங்கள் விலக வேண்டும். இப்பொழுதே விலகும். கைப்பிடி சொல்லுங்க. ஓ ராமா ஷேகாபா லாபா ராபா. பிள்ளைகளுக்குள்ள கடத்துங்க, உங்க சபைக்குள்ள கடத்துங்க, உங்க விசுவாசிகளுக்குள்ள கடத்துங்க. ராகாபோ ஷண்டா ராபா லாபா ராபா. நீங்க பழைய ஆள் கிடையாது. இங்க இருந்து போகும்போது நீங்க பழைய ஆளா போக முடியாது. இந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ ராகாபோ ஷபா லாகா தேரே கபுனா கத்து சபோ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் என் பிக்சர். தேவனுடைய வார்த்தைக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய நன்மைகள், என்னுடைய சுகம், என்னுடைய விடுதலை, சகலமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஆமென் ஆமென். ராகாபோ ஷபா லாபா ராபா லாபா ராபோ. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ரோகாபா ஷபா லாபா. கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சரை குறித்து கன்ஃபஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து பாருங்க. ஓ ராபா ஷபா லாபா ராபா. தேவன் ஆதாம பார்க்கும்போது எப்படி பார்த்தார்? ராஜரீகமான மனுஷனா பார்த்தார், ஒரு அரசாளுகிற மனுஷனா பார்த்தார். ஓ ராகாபோ ஷபா லாபா ராபா. நீங்க ஜெயிக்கிறவர்கள்
உள்ளவர்களா பாருங்க. அப்படி அறிக்கை செய்யுங்க. உங்க பிள்ளை ஜெயிப்பான், உங்க பிள்ளை சாதிப்பான், உங்க பிள்ளை முன்னேறுவான். ஓ ராக்காபா லாபா, பிரிந்து கிடக்கிற வாழ்க்கை கண்டிப்பா சரியாகும். கண்டிப்பா சரியாகும். கண்டிப்பா இணைக்கப்படுவாங்க, பிள்ளைகளை பெறுவாங்க, சாதிப்பாங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் கர்ப்பத்தை நான் திறக்கிறேன், உன் கர்ப்பத்தை நான் திறக்கிறேன், உன் கர்ப்பத்தை நான் திறக்கிறேன், உன் கர்ப்பம் திறக்கப்படுகிறது. ஓ ராக்காபோ ஷேகாபா லபோ. பயப்படாத, பயப்படாத. நீ பயப்படுற, நீ பயப்படுற, நீ பயப்படுற, நடக்காதோன்னு பயப்படுற, முடியாதோன்னு பயப்படுற, ஓ நீ சாதிக்க மாட்டேன்னு பயப்படுற. கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. எல்லாரும் சொல்றதை நீ கேட்காத, எல்லாரும் சொல்றதை நீ கேட்காத. அதெல்லாம் நீ, அதெல்லாம் நீ வாக்குத்தத்தத்துக்குள்ள நீ இருக்கிறாய். ஷகா லதா நம ரபா லபா ரபோ ஓரி கபா ஷபா லபா ரபோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தத்துக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க பிக்சர் வேற. ஷபா லபா ரபோ ஷிகபோ. ஹalleluya, ஹalleluya. அறிக்கையே மாறட்டும், சிந்தனைகள் பேச்சே மாறட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் கண்களை திறந்து பாருங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. உங்களை அழைத்த அழைப்பு வேற. உங்க குடும்பத்திலேயே நீங்க வேற ஆளு, சந்ததியிலேயே நீங்க வேற ஆளு, தலைமுறையிலேயே நீங்க வேற ஆளு. கர்த்தர் உங்களை வேற ஆளா பிரிச்சிருக்க. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய உள்ளங்கள் பாயட்டும், வீடுகளுக்கு செல்லட்டும். வாழ்க்கை நிரம்பும், வாழ்க்கை நிரம்புது. உங்க வாழ்க்கை நிரம்புது. தப்பா தீர்மானிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல, இல்ல, உன் தீர்மானம் தப்பா இருக்கலாம், நான் சொல்றேன் இன்னைக்கு அது சரியா இருக்கும். தீர்மானத்தை கட்ட சரி பண்ற. தப்பா இதை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் சொல்ல, தீர்மானத்தை சரி பண்ற, விளைவுகளை சரி பண்றாங்க. விளைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவரின் ஆளுகை மீண்டும் 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 உணர்த்தும்படியாக நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிழாவில் பங்கு பெற யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? ப்ளீஸ் இருக்கிறீங்களா? ஆமென். ஓகே, திருவிழாவில் பங்கு பெற முன்பாக வாருங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையா நடத்திடுவே. ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை நான் உம்மை நேசிக்கிறேன். நேசத்தின் ஆழமதை
பேசிக்காரா ஆராதிப்பேன் உம்மை நான்